தானமும் தர்மமும் தான் செய்வாராயும் வானம் உலகம் வழித்திறந்திடுமே என்று இந்த உலகத்திலே தான தர்மமும் செய்து தவமும் செய்து ஆண்டவரோடு இரண்டரை கலந்த அழுப்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலந்த வல்லற்பெருமான் போல இந்த பூமியிலே சித்தராக தோன்றி இந்த உலக மக்களுக்கெல்லாம் வல்லற்பெருமான் சொன்னது போலவே ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலிருந்து அபிமானித்து அலைந்து அலைந்து அழிகின்ற உலகே அதிலெல்லாம் நீங்கள் கடவுளை பார்க்க முடியாது. சங்கற்ப விகற்பங்கள் இல்லாத எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நேசிக்கக்கூடிய மார்க்கத்தில் தான் இறைவனை பார்க்கலாம். வல்லற்பெருமான் சொன்னது போல இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி திருக்குறளில் வள்ளுவன் சொன்னது போல துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையகத்தில் இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றுன்னு சொல்லுவார் குரல்ல. இப்படிப்பட்ட சங்கரலிங்க சாமி கூட துறந்தவருடைய பெருமையை நாம் சொல்ல வேண்டுமே. ஆனால் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து கற்ப கோடி காலங்களாக கற்பம் என்றால் தெரியாதா துவரகா கலியுகம் 4 சேர்ந்தால் ஒரு கற்பம். இந்த கற்பத்தினுடைய ஒரு ஆண்டு என்ன அப்படின்னா 16,24,24,000 ஆண்டுகள் ஒரு கற்பம். இப்படி இந்த கற்பத்துங்கள் தோறும் இவ்வளோ அளவுக்கும் எவ்வளோ பிறந்து இறந்திருக்கிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாதா? அப்படி இப்படிப்பட்ட திட ஞானிகளுடைய பெருமையை நம்மளால் சொல்ல முடியாதுன்னு அந்த தெய்வப்புறம் வள்ளுவன் அந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்தவங்க தான் ஞானிகள். அதனால தான் அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே அந்த நம்மளுடைய பிணை தீரும் அப்படின்னு தான் ஞானிகள் தரிசனம் சாபமோசனம்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஞானிகளுடைய நம்ம அருள் கிடைக்கிறதுக்கும் அவங்களெல்லாம் நம்ம நினைக்கிறதுக்கும் அவங்கள நம்ம துதிக்கிறதுக்கும் அவங்களை போற்றுவதற்கும் அவங்களை வாழ்த்துவதற்கும் அவங்களை வணங்குவதற்கும் நம்மளாம் புண்ணியம் செய்யணும். இப்போ எல்லோருமே இதை சித்திக்கிறோம் ஆன்மீகவாதிங்க. ஒரு நாளைக்கு 4 பேர் இதை போடுறாங்க. இன்னையா தான் இந்த உலகத்துக்கு போயிருக்குங்க, இன்னும் பண்ண முடியல, இன்னும் வாழ முடியாது இல்லை. என்னதான் அவருக்கு இதுதான் உண்மை வழி ஏது வழி அப்படின்றது நிறைய பேர் இதை சிந்திக்கிறாங்க ஆன்மீகவாதி. நாம் உட்காந்தாலும் அதுதான் சிந்திக்கிறோம். அதில் கடைசி கட்டத்தில் எனக்கு என்ன போடும்னா எல்லாம் இறைவனுடைய வேலை. வல்லற்பெருமான் இறைவனோடு இரண்டரை கலந்த பிறகு அந்த ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் அப்புறம் அழுவுறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கேட்குறார், மகனே முன்னோடு நான் இரண்டரை கலக்க வேண்டும் என்று அல்லவா நீ இவ்வளோ தவம் இருந்தால் அதெல்லாம் கலந்துட்டேனே, ஏன் இந்த ஆனந்தத்தில் அழுவுறன்னு கேட்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சுகம் இருப்பது தெரியாமல் இந்த உலக மக்கள் இப்படி அதர்மத்தில் வாழறாங்களே, அதர்மத்தில் வாழ்ந்து நரகம் போகிற வழியில் போகிறாங்களே, இது நடப்பது தெரியாமல் இப்படி பண்ணுறாங்களே, தினையளவு புண்ணியம் செய்தாலும் அது பனையளவாக வளர்ந்து பிறவியில் நம்மளை காக்கும். தினையளவு பாவம் செய்தாலும் அது வட்டி போட்டு பனையளவாக வளர்ந்து நம்மளை தாக்கும்னு தெரியாத இப்படி இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு பாடுங்கட்டில் போய் விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது தான் எல்லோருக்கும் இந்த சுகம் கிடைக்கணும்னு தந்தையன்னு கேட்டாராம். அப்பயே சொல்லிட்டார் ஆண்டவன், அது முடியாதுன்னு சொல்கிறார். இதான் அதனுடைய ரகசியம். வல்லற்பெருமான் சொன்னார், உலகம் பூரா சன்மார்க்காக போகிறோம் தான் வந்தார். அகத்தே கருத்து புறத்தே விழுத்தெடுத்த அந்த உலக ரகவரையும் சகத்தே திணித்தி சன்மார்க்கம் நன்மார்க்கத்தை உயிர்ப்பதற்காக இறைவன் இந்த யுகத்தே என்னை அறிவிக்க விட்டேன் அவனர்களை பெற்றேன் தான் சொல்லின்னு வந்தார். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது கருநீரளிக்கும் திருநீர்னு விபூதியில் தான் பிறந்தார், பிந்துல பிறந்த ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி கடவுள் சிவனடியாரை உணவறிந்துட்டு அவருக்கு நிலவரக்க போயிருக்கும்போது ராமசாமி ஐயா சாப்பிட்டுட்டு அவங்க விபூதி எடுத்து கையில் கொடுத்து சின்னம்மார்கிட்ட, அம்மா இதை வாயில் போட்டுல உலகம் உயிர் முடியாத புத்திரன் பிறப்பான்னு சொல்லி அதை வாயில் போட்டு தான் எப்படி புத்தர் அவங்க அம்மா வெள்ளையான ஆகாசிலேருந்து பூந்த மாதிரி கனவு கொண்டு பிறந்தாங்களோ, மரியாள் எப்படி இயேசுநாதர் நட்சத்திரம் பக்கத்துக்குள்ள பூந்த மாதிரி பிறந்தாங்களோ, அதை போல் இவர் விபூதியில் தான் பிறந்தார். அதனால தான் அவரை கருவிலே இவ்வளோ ஞானமும் அவரால் பெற முடிஞ்சுது, படிக்காத இவ்வளோ அவரால் சொல்ல முடியுது. இந்த உலகத்திலேயே உண்மை நிலையை விளக்கினார்கள். இதான் உண்மை. யார் இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள போனாலும் எங்களுடைய ஆராய்ச்சியில் கடைசி நிலை என்னன்னா வல்லற்பெருமான் நிலை தான். ஆனால் இதை நாங்கள் வெளியே காட்டிக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா உலகம் அந்த அளவுக்கு அழிஞ்சி போச்சு. அதில் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறியில் பூத்து போச்சு. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, எல்லாமுடைய அழுப்பறிஞ்சோதி ஆண்டவரை இதுவரைக்கும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகி என்றார். சமயங்கள் மதங்கள், இந்த சமய மதமே தேவையில்லைன்றார். இதை நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. உண்மை அன்பர்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கலாம், உலகத்தில் இப்போ பேச முடியாது. ஆனால் இதுதான் உண்மை ஞானம். இது விளக்கம் கொடுக்கணும்னா எவ்வளோ பேசலாம்.
எல்லாமுடைய அற்பரிஜோதி ஆண்டவரை இதுவரைக்கும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் சிறிதேனும் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் அற்பரிஜோதி ஆண்டவர்கிட்ட வல்லற் பெருமான் கேட்குறாரு. அப்போ இதை ஏன் கேட்குறேன்னா அருள் வழியை அடைவதற்கு இதுகளெல்லாம் தடையா இருக்குதுன்றது அவருக்கு சொல்றாரு. இது ஒரு விகற்பம் ஏற்பட்டு போகுது. இவன் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, அவன் அந்த மதம், அவன் இந்த மதம், இது சாஸ்திரம், இது சம்பிரதாயம் போதே ஒரு விகற்பம் உண்டாகி போகலாம். இந்த விகற்பங்கள் கூட இருக்கக்கூடாது. எந்த உயிரினத்திடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வதில் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் கேட்கிறார். அந்த அருள் கேட்கிறார். ஆண்மனேய ஒருமைப்பாட்டு இருக்கு. அதுதான் 4 ஒழுக்கம் கூட சொல்றாரு இல்லையா? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 4 ஒழுக்கங்களை கடைபிடிப்பவன் தான் சுத்த சன்மாரி. சும்மா வெள்ளையா துணி கேட்டால் மட்டும் போறாதுன்றார். அதே நேரத்தில் என்ன சொல்றாரு? முடியலன்னு விட்டு விடாதீங்க, முயன்ற வரைக்கும் வாங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்துடுறாரு. இயன்ற வரைக்கும் வாங்க, உயிர் கொலை செய்யாதவும், பிறருக்கு தீங்கு நினைக்காதவும், பிறர் பொருளை கெடுத்து வாழணும்னு அபகரிக்காதவும், பிறருக்கு துன்பம் ஏற்படாதவும் இருங்க. உங்கள் கர்மாவே ஒழிஞ்சிடும்ன்றாரு. இது சத்தியமான உண்மை. நம்ம அனுபவத்தையும் இதை பார்க்கணும். நம்ம அன்பர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை தெரியும். என் வாழ்க்கையிலேயே இந்த வழியில் நான் இல்லைன்னா நீங்கள் நான் ஒரு ரோட்டில் பிச்சைக்காரனாக இருக்கணும், கறித்துணி கட்டி சுற்றணும். இது சங்கரம் சொன்ன வார்த்தை. நான் என்ன 10 காணி சொத்துக்காரன், நான் காணி பூமிக்காரன், 10 ரூபாய் நியாயம் சொல்கிறோம், மக்களமாக சோறாக்கி போடுறோம், பாட்டு போடுறோன்னா ஆண்டு கணக்கில் ஒரு குடும்பக்காரனை கெடுத்து உட்கார வச்சுருக்கிறேன். இது நியாயமானு கேட்டாலுங்க விவரம் இல்லாத. அப்போ சொன்னார், ஏய் உலகத்தம் தெரியாத ரோல் போடாதரா, மலையில் முட்டிங்கன்னா மண்டை தாண்டா உடையும், இருட்டாக இருக்குதுடா, வெளிச்சம் வரட்டுண்டா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சொன்னார், வேண்டிய விஷயங்களை சொன்னார். இதை அடையக்கூடியது எது எதுக்கு யார் யார் நம்ம அடையிறதுக்கு வந்திருக்குமோ அது நிர்ணயப்பட்டது. அதை தான் இப்போ நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதை தான் இது பெரிய பெரிய பாக்கியம். எனக்கு அகண்டானந்தன்னு ஒரு சாமி இருந்தார், வள்ளலார் மாதிரி அப்படி முக்காடு போட்டுதான் இருப்பார். ஓவலான்னு என்ன சுவாமி நாமெல்லாம் தப்பிச்சுக்கணுன்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த உலகத்தில் பிறந்தவங்க பூரா கொலை கொள்ளை கூத்திக்கெல்லாம் திறனா ஐயோக்கம் இப்படி பல வகையில் போயிட்டுருக்காங்க. கர்மாவை ஏற்றிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இவங்க போய் பல ஆயிரம் ஆண்டுகள் நரகத்தில் கிடந்து வெந்து செந்து சாவணுமே, திரும்ப வந்து அனுபவிக்கணுமேனு தெரியாத இப்படி நடந்துட்டு இருக்கிறாங்க. நம்மள அதெல்லாம் இல்லாத ஓரளவுக்கு புண்ணிய வழியில் கொண்டாந்து இறைவன் நல்ல வழியில் கொண்டாந்துருக்கிறாப்பார். நாமெல்லாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் உண்மை. இப்போ நம்ம உலகத்தை வந்து சிந்திச்சு பார்க்க போனோம்னா சிந்திக்கவே கூடாதுன்ட்டார். சங்கர்லிங்கம்னு சொல்லிட்டாரு, வல்லடாருன்னு சொல்லிட்டாரு. உலகியல் செய்தும் உடம்பிடியா வகை அழகில் பெறுவரெல்லாம் மறுப்பறிஞ்சுவது. உலகத்தில் நுழைய போனோம்னா அந்த அருள் நிலையை போய் சேரவே முடியாது. தப்பிச்சு ஓடியாந்துருங்கன்றார். என்கிட்ட நல்லவங்களுக்கு ஒரு கும்பிடுனா கெட்டவனுக்கு 4 கும்பிடு போட்டு ஒதுங்கினா தான் நீ அடையக்கூடிய அருளுக்கு அடையலாம். உன்னுடைய கர்மா ஒழியும். எல்லோரும் வராங்க, காலில் ஒன்று கும்பிட்றாங்க, சாமி கும்பிட்றாங்க. கர்மா ஒழியுமானா ஒழியாது. உயிர் கொலையை நிறுத்தணும் முதல்ல. இதுதான் உண்மை. உயிர் கொலை இருக்கிற வரைக்கும் கர்மா சுத்தமாக அழியாது. இது சத்தியமான உண்மை. எந்த ஒரு மனிதன் பொய் பொறாமை சூதுவாது கொலைகளவு கோபம் ஆணவம் என்று சொல்லக்கூடிய செயலை விட்டுடுறானோ கர்மாவே அவனுக்கு அழிக்கப்படும் கண்டிப்பாக. இது நம்ம அனுபவத்திலையும் பார்க்கணும். இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஆதிசங்கரரே சொல்லிட்டார். எத்தனை பேருக்கு கிட்டும் இறையர் ஆன்ம சாந்தி இகமெரும் கடலில் விழுந்து எவர் படைத்தார்கள் நீந்தி தத்துவப்படியேயாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பவவினை தணிந்து போகும்ன்றார். ஆதிசங்கரன் சாதாரணமான ஆள் கிடையாது. அஷ்டமா சித்தி பெற்றவர். அனிமா லகிமா மகிமா கனிமா பிராப்தம் ஈசுற்றும் பிரகாய பிரகாசம் ஆகாய பிரகாசம் என்று 8 சித்திகளை பெற்றால்தான் சித்தர்கள். அதை பெற்ற ஒரு ஆதிசங்கர். அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் 5 வயசுலேயே துறவரம் பூண்டவர். அவர் எதுக்காகவும் புழு வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பாடிய கனகதாரா சமஸ்கிருதத்திலிருந்து கண்ணதாசன் மொழிபெயர்த்துகிறது 8வது பதிகை. எத்தனை பேருக்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி. இந்த உலகம் பூரா பிறக்கிறவனுக்கு பூரா அந்த கடவுளுடைய அந்த அருள் பெற்று அவனுடைய ஆன்மா சாந்தி அடைய முடியாது என்னார் சங்கரன். எத்தனை பேருக்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி. இந்த யகமெனும் கடலில் விழுந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி. எவ்வளோ முயற்சி பண்ணலாம். அப்போ நாம் கூட எத்தனை படித்தும் எத்தனை கேட்டும் என் மன எனக்கு அடங்கவில்லை, எத்தனை நினைத்தும் எத்தனை உணர்ந்தும் என் நிலை எனக்கே விளங்கவில்லை, என்னாலாவதும் இல்லை என்று எண்ணிய நானும் என்னை விட்டு போகவில்லை, என் ஆணவம் ஒழித்து அடியினை நின்று அருள்வர் அருள் அற்புதரேன். எவ்வளோ படிக்கிறேன், எவ்வளோ பேசுகிறேன், எவ்வளோ போகிறேன், எவ்வளோ வரும், ஆனால் பந்த பாசம்
உறவு உலகையிலிருந்து உனக்கு விடமாட்டுது. இதுக்கு காரணம் என்ன? அது இறைவனுடைய வேலை தான். இதுக்குன்னு சொல்லிட்டாரு கணபதிதாசன்லேருந்து வள்ளல் பெருமாள் தான் அத்தனை பேருக்கு.